கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த மாலை வேளையில் இந்த எழுப்புதல் கூட்டத்தின் 5வது நாள் தேவன் நம்மோடு அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் வழிநடத்தியிருக்கிறார். தேவனுக்கு நான் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். அதே வண்ணம் நான் நினைக்கிறேன், இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று. If you were really blessed by these meetings, at least ஒரு நாள் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருந்தா கூட உங்களுடைய கரங்களை உயர்த்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்திகள் நம்ம மத்தியில் பேசுவது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த எழுப்புதல் கூட்டத்தின் முக்கியமான சாராம்சமே, வேறு எதுவும் கிடையாது. இட் ஹேஸ் டு சேஞ்சஸ் சம்வேர். ஒரு பெரிய மாற்றம் இல்லைனா கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிறிய மாற்றம் நடந்தே ஆகணும். அல்லாட்டி இந்த எழுப்புதல் கூட்டம் இத்தனை நாள் நம்ம நடத்துவதில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அது மாத்திரமல்ல, கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக என்ன பண்ணோம், வர வேண்டும். முதல் நாளில் நம்ம என்ன செய்தியை பார்த்தோம் என்றால், கரைக்கு என்ன பண்ணுவோம், திரும்புவோம். பேதுருவின் அனுபவத்திலிருந்து நாம் படித்த காரியங்கள். பேதுரு தேவனோடு ஊழியம் செய்து தேவனோடு பயணம் செய்து கொண்டிருந்த வேளையிலும் கூட 3 வருடம் ஊழியம் செய்து கிறிஸ்து மரித்ததை பார்த்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை பார்த்த பிறகும் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். என்னத்தை அது சுட்டி காட்டுதுன்னு நம்ம பார்த்தோன்னா, நான் மீண்டும் என்னுடைய பழைய வேலைக்கே போகிறேன். தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை என்னால் அதை எடுத்துக்க முடியல, அதனால் நான் திருப்பி போகிறேன்னு ஏதோ ஒரு காரணமாக, ஏதோ ஒரு மன கஷ்டம், ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு பிரச்சனையினால பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு படி கீழே வந்துட்டார். he just drifted away from God. அப்போ கிறிஸ்து அவரை விடவே இல்லை. அங்கே மீன் பிடிக்க போய் கிறிஸ்து இல்லாத வேலையில் இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறாரு. மீன் என்ன பண்ணல, கிடைக்கல. கிறிஸ்துவோடு இருந்தப்போ தண்ணீரில் நடந்தார். எந்த சீடருக்கும் கிடைக்காத வாய்ப்பு பேதுருக்கு கிடைத்தது. he walked on the waters. ஆனால் இன்னைக்கு பேதுரு மீன் பிடிக்கிறாரு, என்ன பண்ண முடியல, ஒன்றும் கிடைக்கவே இல்லை. ஒரு போதகர் அருமையாக சொல்லுவார். அதை நம்ம ஒருவேளை அவரை மிகப்படுத்தி சொல்கிறாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் அப்படியாக படித்திருக்கிறார் என்று. எப்படி மீனெல்லாம் அங்கே கிடைக்காம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருந்தாராம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாது, வலது புறத்தில் உங்களுடைய வலைகளை போடுங்க, எத்தனை மீன் கிடைச்சிச்சிங்க. அப்போ இவ்வளோ மீன் இங்கே தானே இருந்திருக்கு. எப்படி அந்த நேரத்தில் இவங்க இரவு முழுவதும் பிடிக்காத நேரத்தில் எப்படி வரல அப்படின்னு சொன்னால், ஒரு எழுத்தாளன் இப்படியாக எழுதுகிறான். என்னன்னா, இந்த ஹோலி ஸ்பிரிட் என்னன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு இணங்க அந்த மீன்கள் எல்லாம் அந்த வலையில வராதபடியே பாதுகாத்து கொண்டாடுறான். இரவு முழுவதும் அவரோட வேலை என்னன்னா, he has to look after that no fishes gets inside one of these nets. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன மாத்திரத்தில் என்ன பண்ணோம், அவர் அப்படியே மீன்களை எல்லாத்தையும் அவர் அப்படி மிகப்படுத்தி பேசுறாரு. அதான் அப்படி படிப்பதற்கு சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன்னா கடவுளால முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கடவுள் இல்லாமல் நம்மளால ஒரு காரியமும் முடியாது. அதை மாத்திரம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பேதுரு அன்னைக்கு என்ன பண்ணாரு, சரி நம்ம 3 வருஷம் கடவுளோட போயிட்டோம், அவரை தொட்டுட்டோம், அவர் அற்புதம் செய்யும் போது நம்மளும் செஞ்சிட்டோம், அந்த கொஞ்சோண்டு பவர் நம்மகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை விட்டு கிறிஸ்து இல்லாமல் தன்னுடைய ஊழியத்தை தொடர ஆரம்பிக்கும் போது அதை என்ன பண்ணிட்டாரு. ஆனால் கிறிஸ்து கரையில் நின்று திருப்பி அழைச்சிட்டாரு. இப்போ நம்ம 2வது நாள் என்ன பார்த்தோங்க, பேக் டு த பேலஸ். ஏன்னா ஞாபகப்படுத்தணும், கிங்ஸ் பேலஸ். ஏன்னா அந்த மெஃபிபோஷத்தை என்ன பண்ணா, பேலஸ்ல இருக்க வேண்டியவன் அவன் லோதபாருக்கு போய் அங்கேயே வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆனா ராஜா என்ன பண்ணாரு, அழைத்தாரு. 2 இடத்துலையுமே ராஜா தான் அழைக்கிறாரு. இயேசு ராஜா அழைத்தாரு, இங்கே தாவீதின் ராஜா அழைக்கிறாரு. பிறகு அவர் சொல்றாரு, யோனத்தான் அவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு இணங்க நான் உனக்கு தயவு காட்டுகிறேன் அப்படின்னு. பிதாவானவர் நமக்கு தயவு காட்டுகிறார். நாம் லோதபாரில் இருக்கும் பொழுது அங்கு ஒன்றும் இல்லாத இடம், வறண்ட இடம், அங்கிருந்து நம்மை ராஜாவின் வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு இயேசு கிறிஸ்து பாராட்டிய அந்த தயவு நிமித்தமாக தான் பிதா நம்மை சேர்த்துக் கொள்கிறார் என்று நாம் பார்த்தோம். 3வது நாள் நம்ம என்ன பார்த்தோங்க,
பேக் டு பெத்தேல். ஆமா, யாக்கோப்பு தன்னுடைய வாழ்க்கையில அவனா செய்ததா குடும்பத்தின் சூழ்நிலையாக செய்தான்னு தெரியல, மிகவும் சிக்கலான ஒரு சூழ்நிலையில போய் என்ன பண்ணிட்டான், மாட்டிக்கிட்டான். அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஐயோ என்னை அழித்து போடுவாங்கன்னு சொல்லி சிக்கேம் என்ற ஊர்ல தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் என்ன செஞ்சார்னா, நீ என்ன பண்ண, பெத்தேலுக்கு போ. பெத்தேல்ல என்ன ஆச்சரியமான காரியம் இருக்கு, நீ பெத்தேலுக்கு போன்னு கடவுள் அழைத்தார்னா, வேர் யூ were consecrated, வேர் யூ were ordained, I want you to go back to that place. தெரியுதுங்களா? நம்ம எங்க அபிஷேகப்பட்டோமோ, எங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம், எங்க தேவன் நம்மை அழைத்தாரோ முதல் இடம், அந்த இடத்துக்கு போகும்போது தான் தேவன் நம்மை மீண்டும் புதுப்பிக்கிறார். தெரியுதுங்களா? இப்பவும் நம்ம இந்த மீட்டிங்ல படித்து கொண்டிருப்பது என்னன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம நல்ல தேவனோடு இருந்த உறவை விட்டுட்டோம், அதனால பெத்தேலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்றாரு, தேவன் அழைக்கிறார். பிறகு நேற்று என்ன பார்த்தோங்க, பேக் டு கில்கால். கில்காலுக்கு நம்ம போவோம் திருப்பி. அப்படின்னா கில்காலுடைய அருமையான காரியம் என்னன்னா, அங்கதான் இஸ்ரவேல் பிள்ளைகள் அந்த யோர்தான் நதியை கடந்து முதல் முறை அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கூடாரத்தை போட்டாங்க. தேவன் அவர்களை அபிஷேகித்தார். அங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கான்சிக்ரேட் ஆனாங்க. ஏன்னா விருத்த சேதனம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை சார்ந்து இனிமே போறோம் அப்படின்னு சொல்லி they consecrated themselves for them to walk inside a new land. கடவுள் வாக்கு தத்தம் கொடுத்து அந்த இடத்திற்கு செல்வது. நம்ம ரிவைவல்ல இங்க இருக்கிறோம். இப்ப நம்ம ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள, ஒரு புதிய தீர்மானத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கடவுளால் அபிஷேகப்பட வேண்டும். நம்ம we have to dedicate ourselves அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிச்சோம். தெரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோங்க, பேக் டு ஜோர்டன். இப்போ யோர்தானை குறித்து நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்கள் பார்க்கலாம். முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு யோர்தான் நதியில பேப்டிசம். தட்ஸ் a special place actually. தெரியுதுங்களா? பிறகு இஸ்ரேல் பிள்ளைகள் யோர்தான் நதியை கடந்து போனாங்க. எங்கெல்லாம் வேதாமத்துல நதிகளை பத்தி பேசப்படுகிறதோ யோர்தான் நதியை விட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. இட்ஸ் a blessing. பட் இன்னைக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்றக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஒரு சிறிய பகுதி தான். இந்த யோர்தான் நதிக்கு நம்ம மீண்டும் போவோம். லெட்ஸ் கோ பேக் டு ஜோர்டன். எடுத்தவர்கள் வாசிக்கவும் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியோரோடே கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுந்து கையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான். தேவனுடைய மனிதன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் நல்ல தேவனே, நாங்கள் கலிலேயா கடையில் இருந்தபோது எங்களை கரையிலிருந்து அழைத்த தேவன், லோதபாரிலே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தபோது தகப்பனே, உங்களுடைய ராஜ்யத்து, உங்களுடைய அரண்மனைக்கு எங்களை அழைத்து வந்தீர் தகப்பனே. இதோ நாங்கள் எங்களுடைய குடும்ப பிரச்சனைனாலும் எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைனாலும் சூழ்ந்து இனிமேலும் உயிர்ப்பிப்போமா என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்த வேளையில் பெத்தேல் தேவனுடைய வீட்டுக்கு மீண்டும் அழைத்து எங்களை அபிஷேகம் செய்ய ஆசைப்படுகிறது தகப்பனே. தகப்பனே, அதுக்கு மேலாக மீண்டும் கில்கால் என்று சொல்லக்கூடிய இடத்துல எப்படி இஸ்ரவேல் பிள்ளைகள் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள் போவதற்கு முன்னாடி நீர் அவர்களை அபிஷேகம் செய்தீரோ, அதுபோல் எங்களையும் செய்ய இந்த எழுப்புதல் கூட்டத்துக்கு அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஏதோ இன்று நாங்கள் யோர்தான் நதி அருகாமையில செல்கிறோம். நீர் எங்களோடு இரும், எங்களோடு பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். கேரளாவில்
2021 வருஷத்தில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டினாங்க. அந்த பிரிட்ஜில் வந்து ஒரு வேலையார் கன்ஸ்ட்ரக்ஷன் மேன் வந்து வேலை செய்து கொண்டிருந்தார். வேலை செய்து கொண்டிருந்த வேலையில் அவருடைய ட்ரில் ஒன்று திடீர்னு அந்த ரிவருக்குள்ளே தண்ணிக்குள்ளே உளுந்த மாத்திரத்தில் அது மிகவும் ஆழமான இடம், எடுக்க முடியல. அவர் எவ்வளவோ முயற்சி செய்தார். அவருக்கு கூட உதவி செய்வதற்கும் நிறைய பேர் முயற்சி செய்தாங்க. ஆனால் அந்த தண்ணி அடிச்சுட்டு போகிற தண்ணியில் அது என்னது கிடைக்காமலே போயிட்டு. அவர் சொன்னார் அதற்கு பிறகு வருத்தப்பட்டு, எனக்கு அது எவ்வளோ வேலை, அது எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி கூட எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் நான் ஒரு முக்கியமான வேலை உபகரணமாக வைத்திருந்தேன். அது இப்போ என்னுடைய வேலையை வேலை ஸ்தம்பித்து போச்சுன்னா என் வாழ்க்கையை கூட ஸ்தம்பித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சிறிய அனுபவம். அதே போல் ஒரு அனுபவத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் தேர் வாஸ் அ காலேஜ், ப்ராஃபட் காலேஜ். அது அந்த தீர்க்கதரிசியின் பள்ளியில் யார் ஹெட் மாஸ்டர்னா எலிஷா தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலியாவுடைய சீடர். எலியாவை தேவன் எப்படி அற்புதமாக உபயோகித்தாரோ அதுபோல் இந்த மனுஷனையும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த தீர்க்கதரிசியும் உபயோகித்திருக்காரு. அவர் எலியா பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளும் போது அவர் எலிஷா கிட்ட கேட்கும் போது, எனக்கு என்ன வேணும், இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும், ஐ வாண்ட் டபுள் த போர்ஷன் ஆஃப் பிளெஸிங் தட் யூ ஹேட் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது வேதாமத்தில் நம்ம பார்க்கும்போது எலியா செய்த அற்புதங்களை விட இரட்டிப்பாக யார் பண்ணியிருக்கா, எலிசா பண்ணியிருக்காரு. தெரியுதுங்களா? எலிசாவா இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக வேதாமத்தில் அதிகமான அற்புதங்கள் செய்த ஒரு மனுஷர் பண்ண எலிஷா தான். தேவன் அருமையாக உபயோகித்து வழிநடத்தின ஒரு தேவ மகன். அவர் தான் ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அங்கே மாணவர்கள் படிக்கிறாங்க. இது இங்கே மாத்திரம் இல்லை, நம்ம பெத்தேலில் பார்ப்போம், கில்காலில் பார்ப்போம், ராமாவில் பார்ப்போம். நிறைய இடங்களில் இந்த மாதிரி வேத பள்ளிகள்லாம் நிறைய நடந்துச்சு அந்த காலகட்டத்தில். இவங்கெல்லாம் வந்து தேவனுடைய வார்த்தைகளை படித்து அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று இந்த மனுஷங்க அந்த போதனைகளை செய்தார்கள். இது இந்த பள்ளி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பள்ளிகள் மாதிரி கிடையாது. இதோ இந்த இடத்துல பயின்று அவர்கள் பெரிய வேலைக்கு போகிறதோ அல்லது ஒரு பெரிய வீடு வாங்குறதோ இல்லை வசதிகளை உருவாக்குறதோ கிடையாது. இது தேவனுக்கு சார்ந்த காரியம், ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரமே அவருக்கு பயின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த காலகட்டத்திலே அப்படி ஒரு பள்ளியை என்ன பண்ணியிருக்காங்க, நடத்தி கொண்டு இருந்திருக்காங்க. எனக்கு இதை பார்த்த மாத்திரத்தில் ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு உகந்த காரியத்தில் பெற்றோர்கள் அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த பெற்றோர்கள்லாம் அவங்கெல்லாம் என்ன நினச்சி இந்த பிள்ளைகளை அனுப்பிச்சிருப்பாங்க சொல்லுங்க. அந்த காலகட்டத்தில் ராஜாக்களின் காலகட்டத்தில் மிகவும் கொடூரமான பாவம் செய்த பிள்ளைகளாக, தேவனை விட்டு வழி விலகி போன பிள்ளைகளாகவே இருந்தாங்க. அதனால தான் இந்த தீர்க்கதரிசிகளை தேவன் அமைத்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு போதனை செய்து கொண்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த இஸ்ரவேல் தேசம் 2ஆக உடைந்த பிறகு அக்கிரமம் நிறைந்த ஒரு ராஜாக்களை தான் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். முழுசாவே தேவனை விட்டு தூரமாக சென்ற ராஜாக்கள் மாத்திரமல்ல, அந்த தேசத்தின் பிள்ளைகளையும் அழைத்து சென்ற, அதன் மத்தியில் இந்த கூட்டங்களை நடத்தி இந்த பள்ளிகளை நடத்தி தேவனுடைய பிள்ளைகளை வளர்க்க பிரயாசப்பட்டாங்க. அது எனக்கு ஒரு வாஞ்சியாகவே இருக்கும். என்னென்னா, இப்போது இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைகளை ஒரு பாஸ்டருக்கோ அல்லது தேவ காரியங்களுக்கோ அனுப்புவதற்கு கூட என்ன பண்ணுறாங்க, சற்று தயக்கமாகவே இருக்கிறாங்க. அது இல்லை, இப்போது அதுக்கெல்லாம் வந்து ஆமாம் வேலை வாய்ப்புகள் இல்லை, அது படித்து என்ன ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலைமை. இப்போது ஒரு வீட்டில் அந்த மகன் வந்து ஒரு இன்ஜினியராக இருந்தால் அவங்க வெளியே இருக்கவங்களும் மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க, உயர்ந்து பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு டாக்டர் அப்படி இருந்தால் நல்லா படித்தவங்க அப்படின்னு. ஒரு போதகர் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே உங்கள் வீட்டில் நீ தான் வந்துட்டு கொஞ்சம் இதாகிட்ட. ஒருத்தர் சொல்கிறாரு என்கிட்ட, என்னப்பா நீ வந்து அண்ணன் வந்து இதில் படிச்சிருக்காங்க, அப்பா அங்கே இருக்காங்க ஐட்டில், அங்கே கனடாவில் இருக்காங்க. அப்படியா, நீங்கள் ஒருத்தர் தான் உங்கள் வீட்டில் கொஞ்சம், அது அந்த கொஞ்சம்லேயே நம்ம இப்போ என்ன பண்ணிடணும், நிறையா புரிஞ்சுக்கணும். போதகர் வேலை ரொம்ப குறைபட்டு காணப்பட்ட ஒரு நிலைமையில் போயிட்டு. ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது தேவன் வந்து
அதை எவ்வளவாக ஆசீர்வதிக்கிறாரு, எத்தனை பேர் ஆசீர்வதிக்கிறாரு. நான் சொன்னேன் அப்போது, என் அண்ணன் தம்பிங்க மற்ற நண்பர்கள்லாம் இதெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கஷ்டமான சூழ்நிலையில் என்னைய தான் கூப்பிட்டு அனுப்பிச்சுடுவாங்க, ஜெபம் பண்ண வாங்க வீட்டுக்குன்னு. ஆமாம், நல்ல வசதி வாய்ப்பெலாம் இருக்குது, நல்லா சம்பாதிப்பாங்க, கொஞ்சம் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்களா அப்படின்னு. ஒரு வேளை இன்னொரு பிரசங்கத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், அதிகமாக போதகர்களை பற்றி நான் பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் ஒரு போதகராக 20 வருடங்களாக இருந்தனால சில நேரங்களில் நம்ம இந்த ஊழியம் ஒரு ரொம்ப அலட்சியமான ஊழியமாக நம்ம கருத தொடங்கிட்டோம். எப்படி சர்ச்சஸை நம்ம உதாசீனப்படுத்துகிறோமோ அது மாதிரி ஊழியக்காரர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாறிட்டோம். இது எங்கன்னா வெளியே இருந்தால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன். புறஜாதியார் மத்தியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பரவாயில்ல. கடவுளை தெரிந்த பிள்ளைகள், கடவுளோடு பயணம் செய்யக்கூடிய பிள்ளைகள், ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள், அவங்க ஊழியக்காரர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய நபர்களாக என்ன பண்ணிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம எடுத்தோம்னா சர்ச் வாஸ் த சென்டர். திருச்சபை தான் மத்தியில் இருந்துச்சு, பட்டணம்லாம் சுற்றி தான் இருந்திருக்கும். அந்த திருச்சபையின் போதகர் அந்த கிராமத்துக்கே வந்து தலைவர். ஒரு லெட்டர் வந்தால் பாஸ்டர் தான் படிக்கணும், பர்த்டே வந்தால் பாஸ்டர் தான் வரணும், திருமணம் நடக்குதுன்னா பாஸ்டர் தான் வரணும், இறப்பு நடக்குதுன்னா பாஸ்டர் தான் வரணும், பையன் காலேஜுக்கு போனால் பாஸ்டர் தான் வரணும். அவ்வளோ முக்கியத்துவம் திருச்சபைக்கும் அதுக்கும் சார்ந்து இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சபையெல்லாம் ஓரமாக போயிடுச்சு, பட்டணத்திற்கு வெளியே போயிடுச்சு. சர்ச்சஸ் ஆர் அவுட்ஸ்கர்ட் ஆஃப் த சிட்டி. அதே மாதிரி ஊழியக்காரர்களே என்ன பண்ணியாச்சு, தூரமாக போயிட்டாங்க. ஒரு லெட்டர் வந்தாலும் இப்போ கொடுக்கறது கிடையாது பாஸ்டர்கிட்ட. சில நேரம் திருமணம் ஆனாலும் பர்த்டே ஆனால் கூட சொல்கிறது கிடையாது. இன்னொரு நாள் அதை பற்றி நம்ம பேசணும். ஆனால் இங்கே நம்ம தேவ மனுஷன் ஒரு நல்ல போதகராக, நல்ல ஒரு தேவ மனுஷனாக அந்த ப்ராஃபிட்ஸ் சில்ட்ரனை வச்சுக்கிட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. நான் ஒரு 3 காரியம் மாத்திரம் உங்கள் மத்தியில் வைத்து விட்டு நிறைவு செய்யலான்னு ஆசைப்படுறேன். ஏன் உங்களை நான் வந்து யோர்தான் நதி அருகாமையில் என்று அழைத்து செல்ல வேண்டும் என்று. ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ், நத்திங் எல்ஸ். ஒன்று, இவங்க என்ன பிரியப்பட்டாங்கன்னா, 1-2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, the sons of the prophet of Elisha see that the place that they were dwelling was too small. அவங்க தங்கி இருந்தது, அவங்க படித்து கொண்டு இருந்த அந்த சாலை மிகவும் குறுகியதாக இருந்தது, சின்னதாக இருந்துச்சு, அவங்களால அங்கே இருக்க முடியல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸ்பாண்ட் பண்ணணும், விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரியப்பட்டு தேவ மனுஷனிடம் வந்து சொன்னாங்க. இப்போ நான் இதிலிருந்து ஒரே ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த ஆசைப்படுறேன். என்ன தெரியுங்களா, நம்ம எதையுமே பெருசாக்கணும், திருச்சபையை பெருசாக்கணும், வீடை பெருசாக்கணும், நம்முடைய சுற்றுப்புற சூழல், நம்முடைய நண்பர்கள், எல்லா வட்டாரங்களையும் என்ன பண்ணணும், பெருசாக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதில் எந்த குறையும் கிடையாது. அதே போல் தேவனுடைய காரியத்தில் என்ன பண்ணோம், we have to expand. பட் அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஒரு எண்ணத்தோட நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தேவனை மறந்துடக்கூடாது. இந்த ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் போய் இதை பெருசாக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் முக்கியமான ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணாங்க, மறக்கக்கூடிய நபர்களாக மாறிட்டாங்க. சில நேரங்களில் நமக்கு நம்பர்ஸ் மேட்டர்ஸ் a lot. சில நேரம் நம்பர்ஸ், நிறைய நம்பர் இருந்துட்டா அது ஒரு பெரிய காரியம் நினைக்கிறேன். இல்லை, தேவனுடைய அந்த ஒரு பிரசன்னமோ தேவனுடைய வழிநடத்தல் தான் அங்கே இல்லைன்னா எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஒரு போதகர் மெகா சர்ச், ஒரு 10,000 பேர் வராங்க அந்த சர்ச்சுக்கு. ஒரு நாள் நின்று பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு என்னமோ இப்போல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு மனசு வரவே மாட்டுது, ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் போல் எனக்கு தோணிடுது, இப்போலாம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெரிய பிரசங்கி, நம்பர் கூடிடுச்சு, சர்ச்சுக்கு பெருகி போயிட்டு, ஆனால் அங்கே ஆவி என்ன பண்ணிடுச்சு, குறைந்து போய் ஒன்றும் இல்லாமல் ஆகி போட்டு. சம்டைம்ஸ் we want to expand our territories. நம்ம இந்த திருச்சபையை கூட பெருசாக்குவோம், பெருசாக்குறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் என்னத்துக்காக பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப மிகவும் முக்கியமான காரியம். இவங்க அந்த தீர்க்கதரிசிட்ட வந்து இந்த இடத்த நம்ம பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க அதுக்கு வேண்டிய அந்த நுண்ணியமான காரியம், அதுக்கு வேண்டிய தேவையான காரியத்தை அவங்க வைத்திருந்தாங்களான்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குதாங்க. சில நேரம் ஒரு என்னதுங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், பெருசாக்கணும். பெருசாக்குறது பெருசு கிடையாது. அதை நடத்துவதற்கும் அதை எப்படி கொண்டு போவதற்கும் கடவுள் நமக்கு ஏற்ற காரியத்தை தான் என்ன பண்ணுறாரு, சில நேரங்களில் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சில நேரங்களில் என்னுடைய சிலுவை ரொம்ப பாரமாக இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, அவரது லகுவாக இருக்கு மாதிரின்னு. கடவுளுக்கு தெரியும் எந்த சிலுவை யார்கிட்ட கொடுக்கணும்னு.
He'll give us a cross that we can carry. ஒருவேளை நம்ம வெளிப்புறத்தில் பார்க்கும்போது அது வித்தியாசமாக இருக்கும். நான் நினைக்கிறேன் 2019 வருடம் போயிங் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா 2 போயிங் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு. விசேஷ விதமாக மேக்ஸ் 737 என்ற ஒரு போயிங் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு. அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த போயிங் முழுசாவே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 வருஷம் அந்த போயிங்கை முழுவாக என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு எதனால இது 2 ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அந்த மார்க்கெட்டை பெருக்க வேணுன்ற ஒரு திட்டத்துக்காக அந்த சாஃப்ட்வேரை என்ன பண்ணிட்டாங்க, முக்கியமான சாஃப்ட்வேர்களை விட்டுட்டு போயிட்டாங்க. They forgot a small software which led them to crashes அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அப்போ என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சில நேரங்களில் எப்படியாவது கமர்ஷியல் சைடில் போகுது மாதிரி ஊழியத்தை செய்யக்கூடிய நபர்களாக மாற்றுறோம். வெளியே புறத்துலேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது, இது ரொம்ப வியர்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் உள்ள அட் த கோர் அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா முக்கியமான சாஃப்ட்வேர்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், இழந்துடுறோம். அதுக்கு கடவுளுடைய வார்த்தை ஜெபம் தேவனோடு தரிக்கக்கூடிய ஒரு காரியம். தேவனுடைய காரியத்தில் நம்ம குறைப்பட்டு வெளிப்புறத்தில் நம்ம எல்லாம் நல்லா இருக்கும். அதான் ஒயிட் வாஷ் டூம்ஸ், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லக்கூடிய நபர்களாக என்ன பண்ணுறோம் வெளிப்புறத்தில். இன்னும் நம்ம எழுப்புதல் கூட்டத்தில் நம்ம தனியாகவே நம்ம பார்த்தோம்னா நம்மளே வந்து வெளிப்புறமாக நம்ம எவ்வளோ நல்லா இருக்க முடியுமோ அவ்வளோவாக இருக்க பார்த்துக்கிறோம். இருதயத்திற்குள் அதான் சாமுவேல் போய் ராஜாவை தேர்ந்தெடுக்கும் போது மனுஷன் வந்து வெளிப்புறத்தை பார்க்குறான், தேவன் என்ன பண்ணுறாரு, இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று. அப்போ இவங்க வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் வந்துட்டு தேவன் அதில் இருக்காரா, தேவனுடைய காரியம் நமக்கு அதுக்கு தேவையான காரியங்களை நேர்த்தியாக வைத்திருக்கிறோமா என்று யோசிக்காதபடிக்கு போயிட்டாங்க. அதனால் எக்ஸ்பான்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பெருசாக்குவது மிகவும் முக்கியமான காரியம். ஆனால் முக்கியமான காரியம் அதற்கு தேவையாக நம்ம வைத்திருக்கோமா, அதற்கு வேண்டிய ஆயத்தம் பண்ணி இருக்கோமா, அதுக்கு வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறோமா என்று யோசித்து பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். நம்ம இந்த இதை எதில் பார்க்கலான்னா ஆதியாம புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வெள்ளம் வந்த பிறகு நோவா காலத்துக்கு பிறகு பாபேல் டவரை அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மற்ற காரியத்திலேருந்து இவங்க என்ன பண்ணிடலாமா, தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. வெளிப்புறத்தில் அது என்ன பண்ணுச்சு, வியர்க்கக்கூடியதாக இருந்துச்சு. என்னடா இப்படி மனுஷங்க இப்படி பெருசாக கட்டுறாங்க, கடவுளுக்கு நெருங்க போகக்கூடியதாடு. ஆனால் அவங்களுடைய எண்ணம் என்ன இருந்துச்சு, அவங்களுடைய திட்டம் என்ன இருந்துச்சு, அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துக்கின்னு வச்சுக்கோங்களேன். பாபேல் டவரோடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு, அங்கே கடவுளே கிடையாதே. there wasn't God in it. So sometimes there are things, சில நேரங்கள் நாம் பார்ப்பதற்கு சில காரியங்கள் நல்லா இருக்கும், அழகா இருக்கும், பெருசா இருக்கும், அதே மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் the quality matters than the quantity. நம்பரை காட்டிலும் நம்ம எப்படி இருக்கோம், யாரால, எதுக்காக அப்படி சொல்லி யோசிக்கக்கூடிய நபர்களாக வாங்கணும். இந்த எழுப்புதல் கூட்டத்தில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா அதுதான். இப்போ இங்கிருந்து திடுத்துப்புன்னு நம்ம போய் நல்ல ஆவியப்பட்டுட்டோம், இனி ஊழியத்தை செய்யணும், இனி பெரிய காரியங்களை பண்ணணும்னு சொல்லி அந்த எக்ஸைட்மெண்ட்ல அந்த உற்சாகத்தில் நம்ம போகும்போது தேவனை விட்டுட்டு போயிடுற கூட ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுறக்கூடாது. அவரை சேர்த்து எடுத்துகிட்டு போகிறது, நமக்குள்ளே அந்த காரியங்களை ஆயத்தம் செய்து எடுத்து போகக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த முதல் காரியத்தில் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, தீர்க்கதரிசிக்கிட்ட இது சின்ன இடமா இருக்குது, நம்ம பெருசாக்கணும். தட்ஸ் அ குட் திங். பட் தென் ஆர் யூ ரெடி ஃபார் தட் எக்ஸ்பான்ஷன்? சில நேரங்கள் நம்ம கடவுள்கிட்ட ஜெபம் செய்வோம், எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு நம்ம ஆயத்தமான நபர்களாக இருக்கிறோமா சொல்லுங்கள்? should not pray. அப்படி ஜபிக்கும் போது ஏதாவது கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? சில பேர் வந்துட்டு 1 மில்லியன், 20 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன், எனக்கு அப்படியே லாட்டரி டிக்கெட் விழுந்துடணும் அப்படின்னு. அதை உங்களால் பாதுகாக்க முடியுமா? அது எப்படி அதை இது பண்ண முடியும்னு எதாவது யோசிச்சுருக்க முடியுமா? நம்ம யோசிச்சதே கிடையாது. ஏன்னா லாட்டரி டிக்கெட் விற்றவங்களாம் தெருவுக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, ரோட்டுக்கு வந்தவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஏன் தெரியுங்களா? அவங்களால அதை டீல் பண்ண முடியலையா. ஏன்னா ஃபஸ்ட்டு அங்கே வந்து ஒரு டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து உட்காந்து அந்த காசை பற்றியே கொஞ்சம் லெசன் எடுக்கணும். அவனுக்கு இந்த காசு இப்படி, இந்த காசு நான் அவன்கிட்ட கொடுத்துறேன், எவன்கிட்ட கொடுத்துறேன்னா கடைசியில் உடனே நஷ்டத்தில் போய் நின்று. சில நேரங்கள் நம்ம கடவுள்கிட்ட இது கொடுங்க, அது கொடுங்க, இப்படி ஆக்கி விட்ருங்கன்னு சொல்லி
நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுளை அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. நம்ம அதுக்கு பாத்திரவான்களாக இருக்கோமா, நம்ம தேவனை மத்தியில் வச்சு அந்த காரியத்துக்கு ஆயத்தமாகிறோமா என்பது தான் முக்கியமான காரியம். ஸோ எக்ஸ்பான்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அட் த சேம் டைம் நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பது தான் மிகவும் முக்கியமான காரியம். இப்போ இந்த ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தா அதில் எலன் ஒயிட் அம்மையார் சொல்லும்போது இதை சொல்கிறாங்க, ட்ரூ ரிவைவல் இஸ் நாட் த ரிசல்ட் ஆஃப் அவுட்வர்ட் ப்ராஸ்பரிட்டி ஆர் இன்க்ரீஸ் இன் நம்பர்ஸ் but the heart searching and confession of sin. உண்மையான ஒரு எழுப்புதல் வெளிப்புறமான ஒரு வளர்ச்சியை பார்ப்பது கிடையாது. ஆனால் இருதயத்துக்குள்ளே நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் எழுப்புதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சில நேரங்களில் வெளிப்புறமாக நம்ம பார்த்து காரியங்களை செய்வதை விட தேவனுக்கு உகந்த காரியமாக இதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறேனா என்று யோசிக்கக்கூடிய நபர்களாக என்ன பண்ணணும், மாறணும். அது முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இப்போ அந்த ரெண்டாவது அனுபவத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு காரியம் பார்க்குறோம். 5வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 5வது வசனம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். சரி, பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். இந்த யோர்தான் நதி என்னன்னா, நம்ம எதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம்னா எ பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். நீங்கள் அதை உங்களுடைய காரியத்தை நீங்கள் பெருக்க செய்யலாம், ஆனால் தேவன் அதுக்குள்ளே இருக்கணும். அதற்கு வேண்டிய நபராக நான் மாற வேண்டும். அதுதான் முதல் காரியம். ரெண்டாவது காரியம்னா இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் லாஸ், துளைத்து போடப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு. ஏன்னா இந்த மாணவன் என்ன பண்ணுறான்னா, அந்த கோடாலியை எடுத்து மரத்தை வெட்டும்போது அதை இரும்பு பகுதி என்ன பண்ணிடுச்சு, தண்ணிக்குள்ளே உழுந்துட்டு. ஆனால் இங்கே என்ன ஒரு காரியம்னா, அந்த கோடாலி நமக்கு எதை வெளிப்படுத்துக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையை தான். ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா இரும்பு, இது அது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிஃப்ட், அந்த ஆசீர்வாதம் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காரு கடவுள். இந்த கைப்பிடி நம்மளால் நம்ம அதை வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய காரியம். ஸோ என்னெல்லாம் தாளந்துகள் நமக்கு கொடுத்துருக்காரோ, என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ, அந்த அனுபவங்களெல்லாம் இந்த கோடாரியின் தலையாக இருக்கிறது. அந்த கைப்பிடி நான் அதை வைத்து செய்யக்கூடிய காரியம். தெரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறா இவன், இந்த கோடாலி மரத்தை வெட்டும்போது அந்த இரும்பு தலை என்ன பண்ணிடுச்சு, தண்ணிக்குள்ளே உளுந்துட்டு. உளுந்த மாத்திரத்தில் ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று என்னென்னா, சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே கோடாலி தலை உளுந்தா கூட நான் வேலை செய்கிற மாதிரி அதையே அப்படியே இப்படி பண்ணிக்கிட்டே இருக்குது. தெரியுதுங்களா? அங்கே கூட இருக்கவங்கள்ட்ட நானும் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. இன்றைக்கி எழுப்புதல் கூட்டத்தில் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, ஆவியான காரியங்கள், தேவனுக்கு உகந்த காரியங்கள், ஜெபமாக இருக்கட்டும், உபவாசமாக இருக்கட்டும், தேவனுக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு ஷார்ப் எட்ஜஸ், அந்த தலை, அதை வைத்து தான் நம்ம வேலையே செய்ய முடியும். ஆனால் அது சில நேரங்கள் தவற விட்டு மற்ற காரியத்துல எல்லாம் உற்சாகமாக சில நபர்கள் திருச்சபையில் பார்த்தீங்கன்னா கடவுளை சார்ந்த காரியத்தை தவிர மற்றதுக்கு எல்லாத்துலேயும் இருப்பாங்க. நான் குறை சொல்ல வரல, எல்லா விதத்துலையும் எல்லாம் தேவை. ஆனால் முக்கியமாக எதுக்கு இது செய்கிறோம், அதுதானே ரொம்ப முக்கியமான காரியம். சொல்லுங்க பார்ப்போம். கல்யாணத்தில் சாப்பாடு ரொம்ப முக்கியம்தான். சாப்பாடை பற்றி பொண்ணு மாப்பிள்ளை தானே முக்கியம். அநேக நேரங்களில் சில நேரங்களில் யார் பொண்ணு மாப்பிள்ளைன்னு கேட்காத நிலைமையில சாப்பாடு என்ன இன்னைக்கு நான்வெஜ்ஜுங்களா வெஜ்ஜுங்களா, தவறா சொல்ல வரல. நான் சொல்றது எது முக்கியமோ அதை நம்ம என்ன பண்றோம். சில நேரங்களில் திருச்சபையின் காரியத்தில் இந்த கைப்பிடியை பிடித்து கொண்டு மாத்திரம் நமக்கு வேண்டிய அந்த தலை என்ன பண்ணிட்டு, இரும்பு தலை தண்ணிக்குள்ளேயே போயிட்டு சிங்க் ஆயிட்டது. எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோமோ அது முழுங்கிட்டு, பாட்டு பாட உற்சாகமாக இருக்கு அது முழுகிட்டு, வேத வாசிப்பு முடிவு, குடும்ப ஜெபங்கள் எல்லாம் போயிட்டு, ஆனாலும் கிறிஸ்தவனா அப்படியே வீசிக்கிட்டே இருக்குது. பார்க்குறவங்களாம் இவர் மாதிரி வேலை செய்ய முடியாதுப்பா அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம இல்லை. கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை முழுசா என்ன செஞ்சாலும் முழுசா, சிறு காரியங்கள் செய்தாலும் அது தேவனுக்கு முழுமையான காரியமாக செய்ய வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணுறாரு, பிரியப்படுறாரு. ஆனால் இந்த மனுஷன்ட்ட எனக்கு பிடித்த ஒரு காரியம் என்னன்னா, ஐயோ என்னோட கோடாலின் தலை என்ன பண்ணிடுச்சு, விழுந்துட்டே அலாஷ் கத்துறான் அவன். ஏன்னா அது எனக்கு முக்கியம், என்னை விட்டு ஜெபம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் கத்தணும்.
என்னை விட்டு குடும்ப ஜெபம் போயிட்டு, பாட்டு வர்றது போயிட்டு, வேத வாசிப்புலாம் போயிட்டு, எனக்கு அந்த முன்னாடி இருந்த தேவனுடைய அன்பெல்லாம் போயிட்டுன்னு சொல்லி கத்தணும். கத்தாம அப்படியே அமைதியாவே இருந்துக்கிட்டு சரி இப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி கடவுள் ஊற வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்கள்ல அப்படியே காத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படியே கம்பம் மாத்திரம் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டே நான் இது நகைக்கக்கூடிய காரியமா சொல்ல, உண்மையுமா தான் நான் சொல்றேன். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உட்காந்து எடுத்து வரைஞ்சி பார்த்தேன், எதெல்லாம் நம்ம இப்படி கம்பை ஒண்டி சுற்றிக்கிட்டு இருக்க காரியமா இருக்குது. அதில் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நான் மற்றவங்களுக்காக அதை செய்யக்கூடிய நபராக என்ன பண்ணுறேன், மாறி நிற்கிறேன் ஒழிய கடவுளுக்காக நான் செய்யக்கூடிய நபராக என்ன பண்ணல. ஒரு நபர் சொல்கிறாரு, the moment you try to hide your sins, you will never prosper. The one who confesses his sins, God will save you. இப்போ ஒருத்தன் பாவத்தில் விழுறான், இல்லை தேவனை விட்டு தூரம் போறான்னா உடனடியாக அவனுக்கு ஒரு எச்சரிப்பு செய்தி கத்துறதுக்கு போகணும். ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி போதகர் இருக்காங்க, திருச்சபையின் நபர்கள் இருக்காங்க, அதற்கு மேலாக நண்பர்களும் உறவினர்களும் எல்லாம் இருக்காங்க, அதுக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். நம்ம எப்போ வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அறியாமல் இருந்துக்கிட்டு இல்லை நம்ம ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு நியாயப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கை வாழ்ந்தானா கடைசி வரை என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதாவது இந்த மனுஷன் அவனுடைய கோடாலின் அந்த இரும்பு தலையை துளைத்த மாத்திரத்தில் ஐயோ தொலைஞ்சு போச்சே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்ததான் ஒன்று சொல்றான், ஐ borrowed it, it's not mine. அது என்னோடது கிடையாது. யாரு கொடுத்தா? ஆமா, இன்னைக்கு நான் தேவனோடு வைத்திருக்கக்கூடிய உறவு, எனக்கு இருக்கக்கூடிய தாளந்து, நான் தேவனுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே எனக்கு இரவலாக இயேசு கிறிஸ்து கொடுத்தது. நான் எனக்காக எதுவுமே நான் வைத்தில்ல. அந்த காரியத்தை நான் தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், வருத்தப்படுறான். இன்னைக்கு நம்ம கிறிஸ்து கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கட்டும், எல்லா நன்மைகளும் இருக்கட்டும், எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கொண்டு அதை தொலைத்துட்டு அதுக்கு வருத்தமும் படல. என்னடா அவர் கொடுத்துட்டாரே, அதை உபயோகிக்க வேணுமே, அது இல்லையே. அதுக்கு தான் அங்க உக்ரானக்காரன் ஸ்டூவர்ட்ஷிப், யுவர் அ ஸ்டூவர்ட். எதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரோ அதுக்கெல்லாம் நீ என்ன ஒரு மேனேஜரா தான் இருக்கிற. அதை ஒரு நாள் கடவுள் என்ன பண்ணுவாரு, கேட்பாரு. ஆனா அவைகள்ல கூட அலட்சியம். there's no responsibility, there's no accountability. கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்டது, கொடுத்திருக்கக்கூடிய குடும்பங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த திருச்சபை தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வாங்கின காரு, நீங்க வாங்கியிருக்க வீடு, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், நீங்க கல்லூரிக்கு படிக்க போகும்போது அங்க கிடைக்கக்கூடிய நண்பர்கள், வைத்திருக்கக்கூடிய காசு, நேரம், எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. நம்மள எதுவுமே நமக்கு தகுதியான நபர்களே கிடையாது. நானே சுயமா உழைச்சி வாங்கினேன் எல்லாம், அந்த பலத்தையும் அந்த ஜீவனையுமே தேவன் கொடுக்கிறார். இதையெல்லாம் நான் வைத்துட்டு நான் என்ன பண்ணணும், தேவனுக்காக அவருடைய ஊழியத்திற்காக அப்படியே பெருக்கம் செய்யணும். ஆனா சில நேரங்கள்ல நான் இந்த முக்கியமான காரியங்களை, இரவலாக தேவன் கொடுத்த காரியங்களை மறந்து விட்டு துளைத்து விட்டு ஒருத்தரையும் ஒண்ணு சொல்லல, எனக்கு மாத்திரம் தான் தெரியும். இன்னைக்கு ராத்திரி போய் உட்காருங்க, எங்க உங்களுடைய கோடாயில் தலை தொலைத்தீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஷார்ப்னஸ், அந்த கூர்மை, தேவனுக்காக இருந்த அந்த கூர்மை, ஜெபத்தின் கூர்மை, அந்த வாஞ்சை, அந்த அன்பு, அதெல்லாம் தொலைச்சிட்டோமோ. அதுதான் நான் யோர்தான் கரையோரம் போவோம்னு சொல்றேன் இன்னைக்கு. ஏன்னா அந்த ஒரு மாணவன் கத்துறான் பார்த்தீங்களா, எலிஷாவை நோக்கி, ஐயா நான் தொலைச்சிட்டேன் சொல்லி. இன்னைக்கு நம்ம கத்தணும். யாரை நோக்கி? நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நம்ம கத்தணும். கடவுளே நான் தொலைச்சிட்டேன், அந்த ஷார்ப்னஸ் எனக்கு இல்லையா முன்னாடி இருந்த மாதிரி. சிறு பையனா இருக்கும் போதும் கல்லூரி நாட்கள்ல நான் கிரிக்கெட் விளையாடுவேன். இப்போ நல்ல ஷாட்ஸ் எல்லாம் மரத்துக்கு அங்கிட்டு அடிச்சிருவேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் நண்பர்கள் இங்கே கல்லூரியில் படித்தோம்மா நண்பர்களே இருக்காங்க. அப்போது நீங்கள் வாங்க கொஞ்சம் கிரிக்கெட் விளையாட அப்படின்னாங்க. நான் முன்னாடி மாதிரி விளையாடுறதில்லப்பான்னு சொன்னால் கேட்கல, என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போவும் அந்த பசங்க எனக்கு மரத்துக்கு மேலே அடிக்கணும்னு எனக்கு தோன்றுறது. அது நானும் இவங்களை நல்லா திருப்தி படுத்தணும்னு அடித்தா பால்லே அவுட் ஆகிட்டு வந்துட்டேன். ஒரு முறை அவுட் ஆனால் பரவாயில்ல, 2 முறை, 3வது முறை அவுட் ஆனோன்னு
நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு கிடைச்ச காரியங்களில் ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறது. இந்த இவன் வந்துட்டு ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு என்கிட்ட இல்லை, எப்படி என்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரிய வந்துச்சோ அப்போல்லாம் நான் எப்படி இந்த கேமை நிறுத்துறனோ அது மாதிரி நம்ம எது இல்லை எது இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆவிக்குரிய காரியத்தில் இது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியாது. ஏன் தெரியுங்களா? அங்கே போய் முழங்கால் படிட்டு கடவுள்கிட்ட ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அது அங்கே கலிலேயா கடை அருகாமையில் இயேசு கிறிஸ்து பேதுரு அழைத்த அனுபவமாக இருக்கட்டும், அல்லது மெஃபிபோஷத்தை அழைத்ததாக இருக்கட்டும், அல்லது யாக்கோப்பை அழைத்ததாக இருக்கட்டும், அல்லது சவுலை அழைத்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே இதை சார்ந்துதான் இருக்கு. ஐயோ எனக்கு இரவலாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காரியம் என்ன விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எவன் தன்னை அறிக்கையிட்டு தேவனுடைய பாதத்தில் வந்து சொல்றானோ அப்போ கடவுள் அவனும் என்ன பண்றாரு வராரு. யாராவது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கஷ்டமா இருக்கு, எனக்கு வீட்டில் கூட ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் இல்லைன்னு சொன்னா தானே கொடுப்பாங்க? சொல்லுங்க. யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, எனக்கு முடியலன்னு சொன்னா. ஆனால் நான் பரவாயில்ல, அது யார் இது கேட்கக்கூடாது அப்படி இப்படின்னுக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் பசியிலே தான் உட்காந்துருக்கணும். முடியாது. கடவுள் வந்துட்டு தொலைந்து போச்சுன்னா ஒத்துக்கணும். யார் ஒருத்தன் அவன் தன்னை வந்து அறிக்கை எடுக்கிறானோ, நான் வந்து இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வரானோ அப்போ தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, அவருடைய பங்கை எடுத்துக்கொள்கிறார். அதனால தான் ஒருத்தர் சொல்கிறான், யூ டூ யுவர் பெஸ்ட், காட் வில் டூ த ரெஸ்ட். உன்னால் எந்த காரியத்தை வர நீ செய்ய, அதற்கு பிறகு தேவன் எடுத்துக்கொள்வார். நான் என்ன முடியும், எல்லாம் தேடி பார்த்துட்டு என்னால் தண்ணிக்குள்ளே போய் எடுக்க முடியாது. அது யோர்தான் நதிக்குள்ளே மட்டு நிறைய இருக்குது, மண், அந்த சகதிக்குள்ளே போய் அது மாட்டிக்கிச்சு, அவ்வளோதான், இனிமேல் எடுக்கவே முடியாது. அதனால் அவன் உடனே என்ன பண்ணான், ஐயோ தொலைஞ்சு போச்சா அப்படியே ஏதாவது மேக்கப் பண்ணிட்டு போகலான்னு சொல்லாதபடிக்கு கத்தின மாத்திரத்தில் அந்த தீர்க்கதரிசி அவனுக்கு உதவியாக என்ன பண்ணுறாரு, வர்றாரு. ஒரு காரியம் நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும், நம்ம எப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில காரியங்களை மறைத்து வாழ கற்றுக்கிறோமோ அப்போது நம்ம வளரவே மாட்டோம், நமக்கு எழுச்சியே ஏற்படாது. we have become stubborn, ரொம்ப ஸ்டபன். எத்தனை எழுப்புதல் கூட்டல் நடத்தினாலும் ஒரு வாய்ப்புமே கிடையாது அப்படிங்கிற நிலைமைக்கு. ஏன்னா நம்ம தப்பானவங்க கிடையாது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வெளியே வந்து நான் ஆபத்தில் இருக்கேன், நான் பாவத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளால் முடியல, கத்துறதுக்கு நம்மளால் முடியல. எங்கே யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த நபர் வந்து மற்றவங்களாம் மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் தொலைச்சிட்டேன்னா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்திருந்தா இந்த ஒரு அற்புதத்தை நம்ம பார்த்துருக்கவும் முடியாது, இந்த ஒரு செய்தியை நம்ம கேட்டிருக்கவே முடியாது. இன்று தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் நெசசரி, பட் இட் இஸ் நாட் இன் நம்பர்ஸ். கடவுளுடைய ஊழியத்தை நம்ம பெருக்க வேணும், அதிகமாக செய்யணும், ஆனால் அது வந்து எண்ணிக்கைக்காக செய்யாதபடிக்கு தேவனுக்காக செய்யக்கூடிய பிள்ளைகளாக என்ன பண்ணணும், மாறணும். ஒரு போதகர், 2 போதகர் இருந்தாங்க, மிகவும் மகத்துவமான போதகர். 2 பேரும் பெரிய திருச்சபைகளை ஸ்தாபித்த நபர்கள், ஜெயின்ஸ். அப்போ நான் 2 பேரோடையும் வயதான நாட்களில் பழகுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒருத்தர் 100 சர்ச்னா இன்னொருத்தர் ஒரு 100 சர்ச்சை ஸ்தாபிச்சிருக்காரு. இப்போ ஒரு முறை ஒரு போதகரோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, அந்த போதகர் ஊழியம் செய்யும் பொழுது 100 பேர் வருவாங்க, 50 பேர் திருச்சபையில் இருப்பாங்க. ஆனால் நான் ஊழியம் செய்யும் பொழுது 100 பேர் வருவாங்க, 10 பேர் தான் இருப்பாங்க சர்ச்சில் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் கேட்டேன் எதுக்குன்னு. சில நேரங்களில் என்ன பண்ணுறதுன்னா, அந்த நபர்கள் வந்து அந்த நேரத்தில் உணர்ச்சி வசமாக ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிறது. அப்போது பிறகு என்ன பண்ணுறதில்ல, தொடர்றது கிடையாது. சில போதர்கள்லாம் அப்படியே லெசன் ஸ்டடி மாதிரி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சில பிரசங்கங்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக கரஸ்மெட்டிக்காக பேசுவாங்க, ஒரு பெரிய குரூப் போகிறதுக்கு இதாக இருக்கும். ஆனால் லாங் டேர்முக்கு ரொம்ப நாளைக்கு அந்த ஊழியம் போகுமானா அது சந்தேகக்குரிய காரியமாக என்ன பண்ணுது, மாறுது. சில நேரங்களில் நம்ம நம்பர்ஸை கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த முக்கியமான சாராம்சத்தை என்ன பண்ணுறோம், விடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கோம். பிறகு நாம் எப்போ தேவனுடைய காரியத்தில் எதையாவது இழக்கிறோமோ, குறைப்பட்டு காணப்படுகிறோமோ, இல்லை சறுக்கி விழுகிறோமோ, அங்கே கத்துறதுக்கு நம்ம தோணும். இன்றைக்கி இரவு நம்ம கத்தணும், கடவுளை நான் என்னோட தப்பு இது, பிள்ளைங்களை கூப்பிட்டு நான் என் குடும்ப ஜெபத்தை நடத்தியிருக்கணும்,
எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் அதை செஞ்சுருக்கணும், அதை செய்யாமல் விட்டுட்டேன். வேத வாசிப்பு ஒரு முறை நான் விட்டுட்டேன். ஊழியத்துக்காக என்னை அழைத்த போது அந்த ஒரு ஸ்லாக்கி இருந்துச்சு, அப்போவே எனக்கு முடியல. இப்போ எனக்கு என்ன பண்ண முடியல, முட்டியே காலில் நடக்க கூட முடியல என்னால். தெரியுதுங்களா? சில நேரங்களில் நான் சொல்கிறேன், கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம என்ன பண்ணோம், உபயோகிக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். இங்கே நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும். சிம்சோன் ஒரு நபர் இருந்தார், அவர் கடவுளால் அபிஷேகப்பட்டிருந்தார். தேவன் அவரை ஒரு ஊழியத்துக்காக என்ன பண்ணார், வைத்திருந்தார். அந்த மனுஷனோட ரொம்ப வருத்தமான வேதனையான காரியம் என்ன தெரியுங்களா, பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு போன போது கூட அவருக்கு தெரியாமல் போயிட்டு. பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு போகும்போது என்னது தெரியாமல் போயிடுச்சு. எப்போதும் தேவனை விட்டு வழி விலகி போகும்ல, அது திடுதிப்புன்னு உங்களுக்கு நடக்காது. மெதுவாக ஸ்லோவாக அப்படியே இழுத்துட்டு போகக்கூடிய காரியமாக இருக்கும். ஏன் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் தெரியுங்களா, இந்த மனுஷன் கோடாலையை வச்சு வெட்டிக்கிட்டு இருந்தான்ல, திடுதுப்புன்னு உழுவல, இல்லை அவன் பிளான் பண்ணவும் இல்லை, அது ஸ்லிப்பாகி போய் விழுந்துருச்சு. அதை அவன் கவனமாக அதை நல்லா பார்க்கலையா, அதுன்னு இல்லை, நேரம் செலவழிக்கல அதுக்கு. அதனால் மெதுவாக ஒரு முறை வெட்டும் போது கொஞ்சம் வந்துருச்சு, ஒரு முட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம், இன்னொரு முறை மட்டும் அப்புறம் கொஞ்சம், அப்படி உடனே போய் போனவுடனே கீழே விழுவல அவருக்கு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எழுப்புதல் கூட்டத்தில் நம்ம அமர்ந்துருக்கிறோம். ஒரு காரியத்தை உங்களுக்கு வளர்க்குறேன், மொதல் நாளே போய் இல்லை இன்றைக்கி ஜெபம் பண்ண மாட்டேன், இன்றைக்கி நான் கோயிலுக்கு போக மாட்டேன், இன்றைக்கி கடவுள் இனிமேல் நம்ம அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு காரியம் ஒன்று நடக்கும், ஒரு முறை வெட்டும் போது கொஞ்சோண்டு லூஸ் ஆகும். அப்புறம் ரெண்டாவது முறை வெட்டும் போதும் இன்னும் கொஞ்சோண்டு லூஸ் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போய் ஒரு நாள் கீழே விழுந்துரும். அப்போ அந்த கீழே விழுந்த மாத்திரத்தில் எனக்கு தெரிஞ்சு போயிடும் இது ஆபத்துன்னு. அப்போ நான் தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு பதிலாக அப்படியே இருந்துடலாம் அமைதியா அப்படின்னு சொல்லி இருந்துட்டேன்னா நம்முடைய ஜீவனை யாராலையும் என்ன பண்ண முடியாது. அதனால் எப்படி சாம்சனுக்கு தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்து அவனை செய்யணும்னு சொன்னாரோ, அவன் என்ன பண்ணான்னா தெலேலாவோடு இருந்த பொழுது அவன் கீழே விழுந்தான்னு சொல்ல முடியாது. அவன் எப்போ தேவனுடைய அபிஷேகத்தை உதாசீனப்படுத்தினானோ அப்பயே விழுந்துட்டான். The moment he disgraced the ordination of God, he fell. அங்கே தெலேலா கிட்ட போய் தான் கீழே விழுணும்னு கிடையாது. நம்ம தாவீதை பற்றி படித்தோம் பார்த்தீங்களா, தாவீது பத்சிபாவை பார்க்கும்போது தான் கீழே விழுந்தாருன்னு இல்லை, அவர் முன்னாடியே விழுந்துட்டார். அதனால தான் இந்த பத்சிபாவையே பார்த்தாரு. உங்களுக்கு புரியுதா? நம்ம எப்போ தேவனை விட்டு வழி விலகி போவோம்னா திடுதிப்புன்னு எல்லாம் அப்படியே தெரிகிற மாதிரி கிடையாது, மெதுவா. That's why I preached a sermon, drifting. Driftingனா அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு போகிறது. இன்னைக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு எப்போ நமக்கு தெரியுதோ தேவனை விட்டு நம்ம தூர போயிட்டோன்னு தெரியுதோ அப்போ நம்ம தேவனை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக என்ன பண்ணோம், என்னை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன், மறு உத்தரவு உடனடியாக நான் அளிப்பேன். இல்லாட்டி நம்மளாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஏமாற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாறுறோம். ஒரு நபர் என்ன பண்ணார்னா, சென்னை யூனிவர்சிட்டியில் ஒரு டாக்டரல் தீசிஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு இப்போ 3 வருஷமாக அந்த தீசிஸை பண்ணிட்டு அந்த தீசிஸை சப்மிட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியாமல் டெலீட் பண்ணிட்டார். டெலீட் பண்ணிட்டு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, ரெக்கவர் பண்ண முடியல. அவர் சொன்னாராம், அந்த ஆஃபீஸில் போய் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது ஆனால் இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது அப்படின்னாராம். என்கிட்ட ஒரு கோடாலி இருக்கு ஆனால் வெறும் கைப்பிடி தான் இருக்குது ஊழியத்தில், அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவனுக்கு உகந்த காரியங்கள் என்னிலே இருக்கிறதா, இல்லது நான் என்ன ஒரு வெளிப்புற கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா, இதுதான் மிக முக்கியமான காரியம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கும் சொல்கிறேன், நீங்களும் நானும் யாருக்கும் பயப்பட தேவை கிடையாது. ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்துவ பிள்ளைகளாக நீங்கள் மாறுங்க. ஒருத்தருக்கு நம்ம பயப்பட தேவை கிடையாது. ஏன் பயப்படணும்? கடவுளுக்கு மாத்திரம் தான் நான் பயப்படணும். மனுஷங்களும் என்னை சுற்றி இருக்கவங்களும் தேவை எனக்கு, அவங்க நேசிப்பாங்க, அவங்களோடு நான் உறவு கொள்ளணும், கடவுள் இஷ்டப்படுறாரு எல்லாத்துலேயும். ஆனால் நான் யாருக்கும் பயந்து சில காரியங்கள் செய்ய தேவையில்லையே. ஓய்வு நாளுக்கு நான் திருச்சபைக்கு வரேன்னா யாராவது ஒருத்தருக்காக நான் வந்துகிட்டு இருக்கேன்னா அப்புறம் கடவுளை நம்ம தூஷணப்படுத்துகிற மாதிரி இருக்காது? நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் இந்த பிரசங்கத்தை வந்து கேட்குறீங்க, ஐயோ இந்த வரலைன்னா பாஸ்ட் கேட்டுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கே லாபம் கிடையாது, அது யாருக்கும் லாபம் கிடையாது. கடவுளோட பேச்சை நீங்கள் நான் கேட்க போகிறேன். God is going to speak to me.
இஸ் தேர் சம்திங் தட் யூ வாண்ட் டு டாக் டு மீ காட்? நீங்க என்னோட ஏதாவது பேசுறதுக்கு இருக்கிறீங்களா? நான் சொல்றேன் இன்னைக்கு என்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக என்னுடைய ஆவிக்குரிய பயணத்தில் நீங்களும் நானும் சாதாரணமாக இங்கே வந்து உட்காரல. நான் உங்கள்கிட்ட தேவனுடைய வார்த்தையை பேசுவதும் சாதாரண காரியம் கிடையாது, தேவனால் நியமிக்கப்பட்ட காரியம் என்று நான் நம்புகிறேன். இந்த வாரத்தில் வந்து வேலையின் மத்தியில் மற்ற இடத்துல வந்து இங்கே நின்று இந்த வார்த்தைகளை நான் தியானித்து உங்களிடத்துல பேசுவது தேவனுடைய கிருபை. அதை நான் தாழ்மையாக அதை ஏற்றுக்கிறேன். நான் நீங்களும் உட்கார்ந்து இந்த வசனங்களை கேட்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். எது எந்த சூழ்நிலைன்னு எனக்கு தெரியாது, பட் இட் இஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். அதை மாத்திரம் எனக்கு நல்லா தெரியும், அது மாத்திரம் எனக்கு நல்லா தெரியும். அதனால கடவுள் சொல்றாரு, நம்ம எப்போ குறைபட்டு காணப்படுறோமோ அதை உணர்கிறோமோ அப்போ தேவனை கூப்பிடக்கூடிய நபர்களாக மாறிடணும். அதை நான் முன்னாடியே சொன்னேன். நம்ம ஏஷியன் மென்னுக்கு சில பேருக்கு என்னன்னா வெளியவே சொல்லவே மாட்டாங்க. சுகர் கொஞ்சோண்டு இருக்குங்க, 250 இருக்கும், அவர் டாக்டர் சொல்லியிருப்பாரு. வெளியே வந்த பிறகு அது கொஞ்சோண்டு அது பார்டர் லைன்ல இருக்குது. இவர் என்னமோ அந்த பார்டருக்கும் இந்த பார்டருக்கும் நின்று பார்த்த மாதிரி அந்த பார்டர் லைன்ல இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு நியாயம் படுத்துறது. அப்புறம் கடைசியில் ஒரு நாளுக்கு டாக்டர் பெரிய ரிப்போர்ட்டை எழுதி கொடுத்துருவாரு. அங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி பரவாயில்லாம போயிட்டு இருக்கு, எங்க அங்க போகலையா, ஜெபம் இல்லையா? ஏன் கடவுளுடைய காரியத்தில் நம்ம வேற ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம குறைபட்டு காணப்பட்ட வரல. இதுல நம்ம ஏமாத்த யாருக்கும் பயப்படவும் தேவையில்ல. தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவு. அவரு என்ன அழைத்திருக்கிறாரு, அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறாரு, அவர் இந்த காரியத்தை நடத்துகிறாரு. நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி கடவுளுக்கு தான், அவருக்கு உண்மையா இருக்கிறேன்னா அது போதும். அதுலயே எல்லாமே அடங்கும். என்னுடைய மனைவியை நேசிப்பதும், என் பிள்ளைகளை நேசிப்பதும், என்னுடைய திருச்சபை பிள்ளைகளை நேசிப்பதும், தேவனுக்கு ஊழியம் செய்வதும், கீழ்ப்படிவதும், வேத வாசிப்பதும், ஜெபிப்பதும், உபவாசிப்பதும், தேசத்திற்கு உண்மையாக இருப்பதும், எல்லா காரியமும் அதில் அடங்கும். when you fear God everything falls. யாருமே எதுவுமே செய்ய மாட்டோம் அதுல. அப்போ இந்த மூன்றாவது காரியத்திலிருந்து ஒன்று படிச்சுக்கலாம். என்னன்னா, நம்ம முதல் காரியம் என்ன செஞ்சோம்னா விஸ்தரிப்பு. அந்த இடத்த விஸ்தரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த விஸ்தரிப்பில் என்ன ஆச்சுன்னா, தேவன் இருக்கிறாரா, நமக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அது அவங்க கொஞ்சம் குறைபட்டு காணப்பட்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். ஏன்னா தொலைத்த அனுபவத்திலிருந்து பிறகு தொலைத்த மாத்திரத்தில் அவன் அந்த தீர்க்கதரிசியை நோக்கி கூப்பிட்டான். அதுபோல் நாம் எப்போது தேவனிடத்திலிருந்து தொலைகிறோமோ அப்போது தேவனை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக என்ன பண்ணோம் இருக்கணும். C.S. லூவிஸ் என்று ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு, the devil's strategy is not to make us wicked but to make us busy. உங்களையும் என்னையும் அக்கிரமக்காரரால மாற்றுவது தான் அந்த சாத்தானுடைய திட்டம் கிடையாது. உங்களையும் என்னையும் பிஸியாவே வச்சிருக்கணும். எங்க இங்க வர முடியலைங்க, அது பிஸியா இருக்கும், கொஞ்சம் பிஸியா இருக்கு, என்ன பிஸி அப்படின்னு சொல்லி கேட்குவாங்க சிலவங்க. ஆனா சாத்தானுடைய வேலை என்னன்னா அதே தான், வேற எதுவுமே கிடையாது. Revival begins when we realize that everything we have, our gifts, our ministry and our calling is a borrowed grace. அப்படிங்க எழுப்புதல் எப்போ வரும் அப்படின்னா, நாம் பெற்றிருக்கக்கூடிய எல்லா ஈவுகளும் ஊழியங்களும் அழைப்புகளும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிருபை. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம்னா தேவனுடைய கிருபை, அதனால மாத்திரமே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிருபை என்று யோசிக்கும் போதும் சிந்திக்கும் போதும் மாத்திரம்தான் எழுப்புதல் ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஒருத்தர் சொல்றாரு, கன்ஃபெஷன் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். அப்படின்னா எங்கே நீங்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறீங்களோ தேவனிடத்துல, எப்போ நீங்கள் உணர்றீங்களோ பாவின்னு தேவனை அழைக்கிறீங்களோ அங்கே தான் புதுப்பித்தல் தொடங்குகிறது. நம்ம ரிவைவல் மீட்டிங்கோட டைட்டில் என்னங்க? புதுப்பித்தலும் ஊழியமும். எப்போ நமக்கு ரினியூவல் தொடங்குதுன்னா எப்போ நம்ம தேவனுடைய பாதத்தில் போய் அறிக்கையிடுறோமோ, ஆமாம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்மளை நாமே ஏமாற்றி கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் போயிட்டு இருந்தோம்னா நமக்கு தான் அது அழிவு. தேவன் எப்போ வருவோம்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிட்டு இருக்காரு, இருந்துக்கிட்டே இருக்காரு. இப்போ இதில் இன்னொரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா த பிளேஸ் ஆஃப் ரிகவரி, மீட்கப்பட்ட இடம் தெரியுதுங்களா? விஸ்தரிப்பு செய்யக்கூடிய ஒரு இடம், துளைத்த இடம், மீட்கப்படுற இடம். இது 3 பாயிண்ட்ஸ் தான், வேற எதுவும் கிடையாது. இப்போ இந்த மீட்கப்பட்ட இடத்துல நம்ம படிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, 6வது வசனம் 7வது வசனம் சீக்கிரமாக நான் முடிச்சிடுறேன். 6, 7 படிங்க.
தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். சரி, அவர் எங்க விழுந்ததுன்னு கேட்டார். அடுத்தது சொல்லுங்க. அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். சரி, முதல் காரியம் அவங்க அந்த பள்ளியை பெருக்க வேணும்னு சொல்லி போனாங்க. நல்ல காரியம். தேவன் அதில் இருக்கிறாரா, அதற்கு வேண்டிய ஆயத்தத்தோடு நீங்கள் இருந்தீர்களா என்று ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி நம்ம என்ன கேட்டோன்னா, தொலைத்து விட்டோம். தொலைச்சிட்டு தொலைக்காம இருக்கிற மாதிரி நடித்து கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாதபடிக்கு தேவனிடத்திலே நம்ம உதவியை கேட்போம். அப்போ தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். இப்போ இங்கே இவருக்கு கேட்குறாரு, எங்கே விழுந்துச்சுன்றாரு. வேர் டிட் இட் ஃபால்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் படித்து கொள்ள வேண்டிய மூன்றாவது பாடம் என்னன்னா, நீங்கள் எங்கே விழுந்தீங்களோ அங்கே தான் எந்திரிக்கணும். எங்க வீட்டில் நான் என்னோட குடும்பத்தோட உட்காந்து ஜெபம் பண்ணாம போனோம், அங்கேயே எந்திரிக்கணும். நீங்க காசை அங்க தொலைச்சிட்டு இங்க தேட முடியாது, அல்லாட்டி காசை நீங்க தொலைச்சிட்டு நான் தேட முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஐ கான்ட் சர்ச் ஜீசஸ் ஃபார் யூ. சில நேரங்களில் கிறிஸ்துவ தொலைத்து விட்டுட்டு, பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் நாளுக்கு கடவுள் நீ தானப்பா தொலைச்ச, எங்க தொலைச்ச? Where did you lose Jesus? Where did you miss Jesus? இப்போ சில இதை அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, காணாமல் போய்விட்டார், மாநிறம், உயரம், இது கண்டுபிடிப்பவர்கள் நீங்கள் தொலைச்சிட்டு நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் தொலைத்தது யாரு? நீங்க தான். நம்ம தான் போய் கண்டுபிடிக்கணும். எங்க கண்டுபிடிக்கணும்? கிறிஸ்து கிட்ட நம்ம போய் கேட்கலாம், தொலைந்துட்டோன்னு ஒத்துக்கிட்டு. எங்க தொலைஞ்சிச்சு நமக்கு தானே தெரியும். we know where we lost Jesus. இப்போ இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திற்கு அழைத்து சென்றாங்க. யாரு? மரியாளும் யோசேப்பும். அவங்க இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் தொலைத்து விட்டு 3 நாள் பயணம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவர் பாதி வழியில தான் தெரிஞ்சு கிறிஸ்து இல்லை அவங்களோடன்னு. ஒருத்தவங்க கேட்குறாங்க, அந்த ஒருவேளை 2 வழியாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி அவங்க பொம்பளைங்களோட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பாங்க, எங்கன்னு தெரியல. எங்கேயோ 3 நாள் பயணத்துக்கு அப்புறம் கேட்குறாங்க, ஜீசஸ் உங்களோட? என்கிட்ட இல்லைங்களே. 2 பேரும் சேர்ந்து எங்கே போனாங்க? இங்கேயே ஜீசஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்களா? they went back to the church to find Jesus. ஏன்னா தொலைத்த இடம் அங்கே தான். ஒருவேளை இந்த திருச்சபையில் நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றால், தேவன் உங்களை என்ன பண்றாரு? இங்க நீங்க கிறிஸ்துவை தேடணும்னு சொல்றாரு. God wants you to find Jesus here. அதனால அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எங்க தொலைச்சிங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன தெரியுங்களா, எதையாவது ஒரு காரியத்தை நம்ம இழந்திருக்கிறோம்னா, நீங்க எப்படி உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் என்னத்தை இழந்தேன்னு நான் தெளிவா சொல்லணும். ஒரு டாக்டர் கிட்ட பேசுறோம், ஒரு லாயர்கிட்ட பேசுறோம்னா இதுதான் தான். அவங்ககிட்ட போய் மறைச்சு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், தவறான தீர்ப்புகள் நமக்கு என்ன பண்ணிடும்? வந்துடும். கடவுள்கிட்ட போய் நின்று இங்கே தான் கடவுளை நான் தொலைச்சேன், யாருமே தொலைச்சதை எனக்கு தெரியாமல் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லவே முடியாது. நோபடி கேன் சே. அலட்சியமாக இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஆனால் தெரிந்து தான் தொலைக்கிறோம். கெட்ட குமாரன் வீட்டை விட்டு ஓடி போனது, he knows where he fell. அதனால தான் என்ன பண்ணான்? உணர்ந்து அவனுடைய தகப்பனார் இடத்துல வருகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம தொலைந்த இடம் தெரியாமல் இருக்கிறோன்னா, அப்படின்னா நம்ம மேலே ஒரு சந்தேகம்தான். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் நம்மகிட்ட சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, where did you lose it அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை என்ன பண்றாரு? அந்த இடத்த அவர் காமிக்கிறார். காமிச்ச மாத்திரத்தில் அவர் ஒரு சின்ன கிளைய வெட்டி என்ன பண்றாரு? போடுறாரு. அது போட்ட மாத்திரத்தில் என்ன ஆயிடுச்சு? அற்புதமான காரியம். இதற்கு முன்பதாக ஒரு கிளையை தண்ணிக்குள்ள போட்டு ஒரு அற்புதம் நடந்துச்சு. அது எங்க சொல்லுங்க? மாறா. கசப்பான அனுபவத்தை என்ன பண்ணாரு கடவுள்? இனிப்பான தித்திப்பான அனுபவமாக இருந்தார். இங்கே தேவனுடைய காரியம், தேவனுக்கு உகந்த காரியம், கூர்மையான காரியங்களை இழந்து ஒருத்தன் கேட்ட பொழுது தேவன் அங்கே அற்புதம் செய்கிறார். நீங்களும் நானும் தேவனிடத்தில் போய் நின்று எப்போது அழுகிறோமோ, கேட்கிறோமோ, கெஞ்சுகிறோமோ, அப்போ தேவன் என்ன பண்றாரு? உடனடியாக நம்முடைய பதிலே. இது முக்கியமான காரியம் இல்லை அது. அதனால கடவுள் என்ன பண்றாரு? பதிலளிக்கிறாரு. அது என்ன பண்ணிச்சுன்னா மேலே வந்துச்சு. இதை ஒரு எழுத்தாளர் இப்படியாக எழுதுகிறார். என்ன தெரியுமா சொல்றாருங்க அவர் சொல்றாரு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் தேவனிடத்திலிருந்து தூரமாக சென்று, நான் பாவத்திற்குள் சென்று ரகசியமான பாவங்களை செய்து
மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு அசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து வெளிப்படையாக நன்றாக இருந்த வேளையில் நான் என்ன பண்ணேன்? தண்ணீருக்குள் மூழ்கி போனேன். அந்த சகுதியான ஒரு இடத்துல போய் நான் மாட்டிக்கிட்டேன். அப்போது அதை காப்பாற்றுறதுக்கு அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை தண்ணியில் போட்டு என்னை மீண்டும் உயிர்ப்பித்தார் என்று சொல்கிறார். I got caught into that muddy clay just because of my sinful nature. And it is Jesus who died for me on the cross of Calvary. அந்த கல்வாரியின் மரம்னா இந்த தண்ணீரில் மிதந்து அந்த வெயிட்டான ஒரு காரியம். அது மேலே வர்றதுக்கு முடியாத காரியம், ஆனால் வந்துச்சு. இன்னைக்கு நானும் நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். மரித்து போகக்கூடிய நமக்கு தேவன் ஒரு அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். என்னன்னா, அந்த கல்வாரி சிலுவையில மரித்து நீங்க எவ்வளவுதான் ஆழமா பாவத்துல போய் இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களை மீட்டு வந்துட்டேன். தட்ஸ் a miracle that God speaks. எப்போ அது நடக்கும்னா, ஐயோ நான் தொலைச்சிட்டேன், நான் பாவியாக இருக்கேன், கடவுளே என்னை கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடிய நபர்களாக இருக்கணும். எப்போ நம்ம ஒத்துக்கிட்டு கடவுள்கிட்ட வரோமோ, கடவுள் அந்த அற்புதத்தை நமக்கு என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறார். பேதுரு தேவனை விட்டு தூரமாக போயிட்டான். ஆனால் கடவுள் என்ன பண்ணார்? தேடி திருப்பி மீண்டும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று தேவன் சொன்னது போல் இன்றைக்கி நம்மளை கடவுள் அழைக்கிறாரு. அப்போ நம்ம அந்த அழைப்புக்கு உண்மையான பிள்ளைகளாக இருப்போம்னா தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கும். நம்ம வாங்க யோர்தான் கரையோரமாக போவோம். ஒருவேளை நம்ம வைத்திருந்த அந்த கூர்மையான ஆவிக்குரிய காரியத்தை இழந்திருந்தோன்னா, தண்ணியில் போட்டிருந்தோன்னா, இன்றைக்கி தேவனை நோக்கி கூப்பிடுவோம். எங்கே இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய ரத்தத்தை அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தினார்ல, அதன் நிமித்தமாக நம்மளை என்ன பண்ணுவார்? மீட்டெடுத்து நமக்கு மீண்டும் அந்த கோடாலியை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். ஒரு காரியம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடைசியாக நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். என்னன்னு தெரியுங்களா? அந்த தீர்க்கதரிசி எங்கே இருக்குன்னு கேட்டார். அவர் அங்கே இருக்குன்னு சொன்னார். பிறகு அவர் ஒரு கிளையை பறித்து போட்டு, ஆனால் தீர்க்கதரிசி என்ன பண்ணலன்னா, நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் எடுத்து கொடுக்கல, நீனே எடுத்துக்கன்ட்டார். கோடாரியின் தலை மண்ணுக்குள்ளே போய் புதைந்ததை கடவுள் மேலே கொண்டு வர்றாருன்னா உங்கள் கைக்குள்ளே கொண்டு வர மாட்டாரா? உங்கள் கைக்குள்ளேயும் என் கைக்குள்ளேயும் கொண்டு வர மாட்டாரா? நீ எடுத்துக்கோ அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? என் பகுதி நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த எழுப்புதல் உன்னை பரிசுத்தாவியே உனக்கு கொடுத்துட்டேன். நீ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபராக மாறு. இந்த எழுப்புதல் கூட்டத்தில் கடவுள் சொல்லக்கூடிய காரியம், இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியாச்சு, 5 நாள் வேதாமத்தை படித்தாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, பாட்டு பாடியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் என்னது? கடவுளோட வேலை, பரிசுத்த ஆவியினுடைய கிருகை. என்னோட பங்கு ஒன்று இருக்குல்ல, அதை நான் எடுத்துட்டு இன்னைக்கு போகணும். நான் என்னோட முயற்சி இல்லாம இந்த எழுப்புதல் நடக்கவே நடக்காது. எலன் ஒயிட் அம்மையார் சொல்றாங்க, ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட்ல, at the cross man sees his sin in true nature. சிலுவையில் ஒருத்தனுடைய உண்மையான சுவாபத்தை என்ன பண்றான்? பார்க்குறான். The revival begins when the heart is humbled and renewed. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையாக இருந்து உங்களை புதுப்பித்து கொண்டு தேவனை நோக்கும்போது அங்கு எழுப்புதல் நடைபெறுகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ரிவைவல் இஸ் நாட் மேன் மேட், பட் இட் இஸ் கிராஸ் மேடு. சிலுவையால் உருவாக்கப்பட்டது தான் எழுப்புதல். மனுஷனால் உருவாக்கப்பட்டது ஒன்றுமே கிடையாது. நீங்களும் நானும் இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுக்கணும். தேவன் நமக்கு காத்திருக்கிறாரு அந்த எழுப்புதலை கொடுக்க. நீங்களும் நானும் எடுத்துக்குவோமா? Shall we lift it up is a question that needs to be asked. நம்பரை பார்ப்பதை விட தேவனை பார்ப்பது முக்கியம். துளைத்து விட்டாலும் தேவனை கூப்பிடுவது முக்கியம். மீட்டெடுப்பது தேவனுடைய பங்கு, பெற்றுக்கொள்வது என்னுடைய பங்கு. யோர்தான் நதிக்கு போவாங்க. God bless you.